மூஞ்சி முடிச்சு சீரியல்ல தாலியோட மகிமையே தெரியாம நம்ம சூர்யாவும் சரி நந்தினியும் சரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சூர்யா வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்று பேசிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு வந்துட்டு நந்தினியை வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. நந்தினி இந்த வீட்டில் இருக்க பிடிக்காம தான் வீட்டை விட்டு எப்படா போகிறது, சூர்யா சார் எப்படா சொல்லுவார் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சூர்யாவே சாரே சொல்ல காரணத்தினால வீட்டை விட்டு போறதுக்கு சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம சூர்யா குடி போத தீர்ந்தோன்னு என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ எதுக்கு வீட்டுக்கு போற, நான் சொல்றதெல்லாம் நீ காதில் எடுத்துக்குவியா, ஏன் இப்படிலாம் பண்ற இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நந்தினி வந்து உன்னை இஷ்டப்படிக்க நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, இனி நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்காங்க. ஆனால் நந்தினி குடும்பத்துக்காக நம்ம சூரியன் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்போர்ட்டாக எல்லா விதத்துலையும் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம நந்தினி நம்ம சூர்யாவை பயங்கரமாக காயப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா இது என்ன பண்ணன்னு தெரியாமல், அது மட்டும் இல்லாமல் நந்தினி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நந்தினி இந்த வீட்டில் இருக்க வைக்கிறக்காண்டி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பாட்டில் வச்சு அடித்து கையில் ரத்தம் வருது. இது மூலமாக சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் சுந்தரவழியே நம்ம அந்த நந்தினிட்ட சொல்ல போகிறாங்க, என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், நீ எங்கேயும் போகக்கூடாது எனக்காண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுந்தரவழி சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?